வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கனவுகளே 1000 கனவுகளே கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். என் அன்னை இறந்தது எனக்கு கஷ்டமாக இருந்ததுதான். ஆனால் அவர் விதி போய் சேர்ந்துட்டார். இனிமேலும் அவரின் இறப்பை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வதைக்க நான் விரும்பவில்லை அத்தை என்ற நித்திலாவை தன் தோளோடு அணைத்து கொண்டார் சுசீலா. ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கும் நீயும் கதிரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே என் மனதிற்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். உன் அன்னைக்கும் நீ இப்படி இருப்பது சந்தோஷத்தை கொடுக்காது. சீக்கிரமே எல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றவர். சரி, இந்த உடைகளை எடுத்துட்டு போமா, போய் சாப்பிட்டுட்டு தூங்கு, நாளை காலை சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் என்றவர் அவள் உச்சியில் முத்தமிட்டு அனுப்பி வைத்தார். சுசீலாவிடம் பேசிய பின் நித்திலாவின் மனது கொஞ்சம் தெளிவடைந்திருந்தது. நிலவன் செய்தது தப்பெனும் பட்சத்தில் இப்போது அவள் செய்வதும் தப்பாகப்பட்டது. மேலும் அவளின் காதல் கொண்ட மனது இன்றைய அவன் கண்ணீரை கண்டு வருந்தியது. இதற்கு விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தவள் தன் அறைக்கு செல்ல ஜானகி அவளை சாப்பிட அழைத்தார். இன்று நிலவனுடன் ஒன்றாக சாப்பிடலாம் என நினைத்தவள் ஜானகியிடம், நீங்க ரூம்க்கு போங்க ஜானம்மா, நானும் அவரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். நான் தம்பிகிட்ட கேட்டேன்டா, சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிடுச்சு என்றவருக்கு, இல்ல நான் பார்த்துக்கிறேன். அவரை அனுப்பி வைத்துவிட்டு உற்சாகமாக அறைக்கு வர அங்கே தனக்கு முதுகு காட்டி தரையில் படுத்திருந்த கணவனை வரவேற்றான். அவளின் மனதில் பெருகிய உற்சாகம் நொடியில் வடிந்து போனது. ஆனாலும் அவனை அழைக்க, அவனை நெருங்க, அவனின் சீரான மூச்சு அவன் உறங்கிவிட்டான் என்பதை சொல்ல, அதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்யாமல் உடை மாற்றி வர ரோஷினி வந்து குழந்தையை கொடுத்துவிட்டு சென்றாள். அவனுக்கில்லாமல் தனக்கு மட்டும் எதற்கு சாப்பாடு என குழந்தையை உறங்க வைத்துவிட்டு தானும் உறங்க முயன்ற சமயம் மீண்டும் அவன் மகன் உறக்கம் கலைந்து எழுந்தான். நடு இரவில் அழுத குழந்தையின் சத்தத்தை கேட்டு கண் விழித்தவனின் கையில் முன்பு போல குழந்தையை கொடுத்துவிட்டு போர்வையை தலைவரை மூடிப்படுத்து கொண்டாள். நிலவனுக்கு இவள் செய்யும் ஒவ்வொரு செயலும் புதிராக தெரிய, காலையில் என் குழந்தையை தொடாதே என்றாள், இப்போது என் கையில் குழந்தையை கொடுக்கிறாள் என வாய்விட்டே முணுமுணுத்தவன் குழந்தையையும் அவளையும் மாறி மாறி பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சுடன் எழுந்து பால்கனியில் நடை பயின்றான். அவனின் முணுமுணுப்பு காதில் விழுந்தாலும் அதை கண்டு கொள்ளாது போர்வைக்குள் தலையை மறைத்திருந்தவள் மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கியதில் சீக்கிரமே உறக்கத்திற்கு செல்ல நிலவன் தான் உறக்கத்தை தொலைத்து மகனுடன் புலம்பிக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை அழகாக விடிந்தது. நித்திலா எழுந்தபோது நிலவன் அறையில் இல்லை. மணியை பார்க்க அது 6:30 என காட்ட நாக்கை கடித்து கொண்டு விரைவாக குளித்துவிட்டு வந்தவள் சுசீலா கொடுத்த ஊதா கலர் பட்டு சேலையின் முந்தானையில் சின்ன கண்ணன் பானையில் வெண்ணெய் எடுப்பது போல் நெய்யப்பட்டிருந்தது. சேலையை ஒற்றையாக விரித்துவிட்டு திரும்பவும் நிலவன் அறைக்குள் நுழைந்தாள். இருவரின் பார்வையும் மாறி மாறி சந்திக்க நிலவன் தன் மனைவியின் அழகில் பிரமித்திருக்க, தன் கணவன் நேற்று சுசீலா கொடுத்த பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரத்துடன் நிற்பதை ரசித்து கொண்டிருந்தாள் நித்திலா. நிலவனின் பார்வை தன்னிடமே நிலைத்து நிற்பதைக் கண்டு சின்ன வெட்க புன்னகையில் தலை தாழ்த்தி கொள்ள, அதை தவறாக புரிந்து கொண்ட நிலவன், சாரி, கீழே எல்லாரும் பாப்பாவை கேக்குறாங்க, அதான் என தடுமாற, அவன் தடுமாற்றத்தை ரசித்தவள் உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். இந்த ட்ரெஸ் போட்டு எடுத்துட்டு போங்க என அவனிடம் ஒரு கவரை கொடுக்க அதை வாங்கி கொண்டு தலையை குனிந்து கொண்டு தன் வேலையை செய்தாலும் அவன் கண்கள் திருட்டுத்தனமாக தன் மனைவியின் அழகை ரசித்து கொண்டிருந்தன. அவனின் கள்ளத்தனத்தை ரசித்தவாறு கழுத்தில் நெக்லஸை அணிய முற்பட கொக்கி மாட்டாமல் வேலை காட்ட அதை பார்த்தவன் அவள் அருகில் வந்து, நான் மாட்டி விடவா என தயங்கி தயங்கி கேட்க
அவள் பொங்கிய சிரிப்பை அடக்கியவாறு ம் என்றவள் தன் பின்னால் இருந்த முடியை ஒதுக்கி முன்னால் போட, படபடத்த விரல்களுடன் அவள் கழுத்தில் வருடிய நெக்லஸை தன் விரல்களால் வருடி கொக்கியை போட்ட பின்பும் அவளை விட்டு நகர விடாமல் அவள் மேனியில் எழுந்த நறுமணமும் அவள் முடியிலிருந்து வழிந்த நீர் திவலைகளும் கட்டுப்படுத்த முடியாமல் அவளின் முதுகில் தன் இதழ்களை அழுந்த பதித்தான். ஒரு நிமிடமோ பல நிமிடமோ தொடர்ந்த அந்த மோன நிலையை நித்திலா தடுக்கவில்லை என்றதும் நிலவனின் கைகள் அவளின் இடுப்பை சுற்றி வளைத்து முன்னேற நித்திலாவும் அவன் நெஞ்சில் சாய்ந்து அவனின் அணைப்புக்கு வழிவகுத்தாள். அவர்கள் மேலும் முன்னேறும் முன் அவர்களின் செல்ல கண்ணனின் கைப்பட்டு பொம்மை உருண்டோடிய சத்தத்தில் தன் நிலையடைந்த நிலவன் ஒரு நொடியில் அவளை விட்டு விலகி தன் முடியை அழுந்த கோதியவாறு தெரியாம சாரி நித்திலா என்றவன் மகனை தூக்கி கொண்டு வெளியே சென்று விட்டான். நித்திலாவிற்கு அவனின் தடுமாற்றம் சிரிப்பை வரவழைத்தது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இன்னைக்கு எல்லாம் பேசிடலாம் என தனக்குள் சொல்லிக்கொண்டு தயாராகி கீழே வந்தாள். குழந்தையுடன் வந்த நிலவன் மகனை தொட்டிலில் போட அவனை நெருங்கிய சுசீலா கதிர் என அழைக்கவும் திடுக்கிட்டு நிமிர்ந்த நிலவன், அம்மா அம்மா என்னையா கூப்பிட்டீங்க என ஆச்சரியமாக கேட்க, உன்னைத்தான்ப்பா கூப்பிட்டேன், என் மகனைத்தான் கூப்பிட்டேன் என அவன் தலையை வருடி அவர் கையை பற்றி கொண்டவன் அம்மா என நிகழ்ந்தான். அவர்களின் பாச பார்வையை மாடியில் இருந்து இறங்கிய நித்திலாவின் கண்களும் சந்திக்க நிறைந்த மனதுடன் அவர்களை நெருங்கினாள். வந்த நித்திலாவை தன் தோளோடு சேர்த்து கொண்டவர் தன் மகனையும் தன்னோடு சேர்த்து இணைத்து கொள்ள, அண்ணா அண்ணி ஸ்மைல் ப்ளீஸ் என்றதுடன் அத்தருணம் ரோஷினியின் செல்போனில் படமாக்கப்பட்டது. இவர்களின் சந்தோஷத்தை மேலும் இரட்டிப்பாக்கும் வண்ணம் ஒரு செய்தி வைபவின் வழியாக வந்தடைய, ஆனால் அதை நிலவன் நிராகரித்திருந்தான். நள்ளிரவில் நடமாடும் தேவதையே, உன் ஒளியில் என் விழிகள் விழித்தனவே, நீ நிஜமா நிழலா தேடுகையில் அழிந்ததுவே உன் உருவம். வீடெங்கும் சந்தோஷத்தின் சாரல்கள் தூவ அனைவரின் முகங்களிலும் புன்னகையின் தடங்களுடன் வீட்டுக்குட்டி இளவரசனின் பெயர் சூட்டு விழாவில் வலம் வந்தனர். தாய் தன்னிடம் பேசிவிட்டதை நினைத்து நிலவனின் மனது இதமானது. காலையில் நித்திலாவின் அருகாமை கொடுத்த மயக்கமும் சேர்ந்து அவனின் மனம் இறக்கை கட்டி பறக்க சிறகில்லாமல் வானத்தில் பறந்து கொண்டிருந்தான். நிலவனின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் நித்திலாவையும் தொற்றிக்கொள்ள அவனுடன் பேசும் தனிமைக்காக காத்திருந்தாள். வைபவும் அவன் மனைவி மகள் என குடும்பமாக கதிரின் வீட்டுக்கு வர அவனை வாசலிலே எதிர்கொண்ட சுசீலா அவனை உரிமையுடன் கோபித்து கொண்டார். இதுதான் நீ வர நேரமா வைபவ்? உன் வீட்டு விசேஷத்துக்கு இப்படித்தான் லேட்டா வருவியா? அவர் அருகில் துள்ளி குதித்து வந்த ரோஷினி, என்ன மம்மி கேள்வி இது? நேத்து தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு லேட்டா வரலை என்றால் தான் தப்பு என கண் சிமிட்டி சொல்ல, ரோஷி உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு, அப்புறமா 2 போடுறேன் இரு என அன்னையாக கண்டிக்க, சுசீலா ரோஷினியுடன் பேசியதை மனதில் ஒரு நிம்மதியுடன் பார்த்த வைபவ் அதை தவிர்த்து இயல்பாக அவளின் பேச்சில் முகம் சிவந்த மனைவியின் வெட்கத்தை ரசித்தவாறே ரோஷினியின் காதை பிடித்து, ஹே வாலு, உனக்கு ஒரு அப்பாவி கிடைப்பான் இல்ல, அப்ப வச்சுக்கிறான் உன்ன என செல்லமாக கண்டிக்க, ஆட போங்க பாஸ், நான் எல்லாம் சாரு அண்ணி மாதிரி கிடையாது, என் புருஷன் என் அனுமதி கேட்டுத்தான் வாயே திறக்கணும், எல்லாம் என் கண்ட்ரோல் தான் என அவள் சல்வாரில் இல்லாத காலரை தூக்கிவிட்டு சொல்ல, நீ செஞ்சாலும் செய்வ, ஆமா எங்க உன் அண்ணன்? இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு ஒரு பூஜை இருக்கு என்றவாறு உள்ளே தேட, பூஜையா? என்ன பூஜை என்ற ரோஷினியின் கேள்விக்கு, சும்மா இரு ரோஷி, வாசல்ல நின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு நீங்க உள்ள போங்க, இவ இப்படியே தான் வாய் அடிச்சுட்டு இருப்பா. சாரு, அணுவுக்கு புது பட்டுப்பாவாடை எடுத்திருக்க, நெத்திகிட்ட வாங்கி அதை போட்டுடு, உள்ள கூட்டிட்டு போ ரோஷி என மகளுடன் அனுப்பி வைக்க தம்பதிகள் தங்கள் நண்பர்களை தேடி சென்றனர். மகனை கிடத்திய தொட்டில் அருகில் தம்பதிகள் நிற்க அவர்களை நெருங்கினர். வைபவ் முகத்தில் தெரிந்த ஜுவாலையை கண்டு கொண்ட நிலவன் நைஸாக அங்கிருந்து நகர, நித்திலா வைபவிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்க
அவன் அவளுக்கு பதில் சொன்னாலும் அவனின் பார்வை நண்பனையே தொடர்ந்தது. பின் சாருவும் நித்தியும் அந்த பக்கம் நகர்ந்தவுடன் நண்பனை தேடி சென்றான். நிலவன் ஏதோ உறவினரிடம் பார்லிமெண்ட் தேர்தலை பற்றி மும்முரமாக பேசிக் கொண்டிருக்க எதிரில் இருந்தவரிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு அவனை அப்படியே ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்றான். வீட்டின் பின் தோட்டத்தில் நிலவனை நிறுத்தி அவனை மேலிருந்து கீழ் வரை அளவிட்டான் வைபவ். அவனின் பார்வையைக் கண்டு, டே, நேத்து கல்யாணமான உன் பெண்டாட்டிய பார்க்க வைக்கிற, எனக்கு ஒரே வெக்கமா வருது என கேலி செய்ய அவனின் குரலில் இருந்த மகிழ்ச்சி வைபவை மலர வைத்தது. சுசீலாவின் வரவேற்பை வைத்து பார்க்கும்போது இப்போது தாய் மகனுக்குள் பழைய கசப்பில்லை என்பது தெளிவாக புரிந்தது. ஆனாலும் இவன் எடுத்திருக்கும் முடிவு, வரும்டா வரும், அப்படியே மூஞ்சில 2 விட்டா ரத்தம் கூட வரும், கூட 2 பல்லும் இலவசமா வரும் என கோபமாக கர்ஜிக்க, ஏய் சும்மாடா, என்ன விஷயம் சொல்லு, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண டைம் ஆச்சு என அவன் பேச வரும் விஷயம் அறிந்து அங்கிருந்து நகர முற்பட, ஓஹோ, உனக்கு நான் இப்போ எதுக்கு இங்க கூப்பிட்டிருக்கேன்னு தெரியாதில்ல என்றவனின் கேள்விக்கு நிலவனிடமிருந்து மௌனமே பதிலாக வந்தது. அவனின் பதிலை எதிர்பாராது வைபவே தொடர்ந்தான். டே, உனக்கு என்ன பெரிய தியாக செம்மல்னு நினப்பா என கூர்மையாக கேட்க மீண்டும் தொடர்ந்தான். உன்னோட உழைப்புக்கு கிடைச்ச வெகுமதியை ஏண்டா வேண்டாம்னு சொன்ன? அப்படி என்ன பெருசா சாதிச்சிட்டன்னு உனக்கு கிடைச்ச நேஷனல் அவார்டை வேண்டாம்னு சொல்லியிருக்க? இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியாது போல. நேற்று ஈவினிங்கே இந்த விஷயம் வெளியே வந்துடுச்சு. ப்ரொடியூசர் கூப்பிட்டு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்க. அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னார். அதன் பிறகு உனக்கு கூப்பிட்டா உன்னோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க என கோபத்துடன் கேட்க அவனின் கேள்விக்கு தன் மௌனத்தை உடைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டு பதில் சொன்னான். ஆமா வைபவ், வேண்டாம்னு தான் சொன்னேன். அதை வாங்கிட்டு வந்து இங்க ஆசையா காட்ட எனக்கு யார் இருக்காங்கன்னு வேண்டாம்ன. அம்மாவும் என்னோட பேசாம இருந்தாங்க. என்னில் பாதி என்னோட சுக துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய மனைவி நான் செய்த தப்பால என்னை ஒதுக்கி வச்சுட்டா. அப்புறம் இந்த அவார்டு நிலாவை கஷ்டப்படுத்தி அவளோட கண்ணீரால் நான் உருவாக்கின படத்துக்கு கிடைச்ச அவார்டு. இதுல நிச்சயம் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. மாறா மனசுதான் வலிக்குது. அதான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இத பத்தி பேச வேண்டாம் வைபவ், வீட்டுல யாருக்கும் சொல்ல வேண்டாம் என முடிக்க, ஆமா, நான் தான் மைக் பிடிச்சு சொல்ல போறேன். டேக் இருக்கு, உனக்கு கிடைச்சிருக்கிற தேசிய விருதுடா. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கிற நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ல இது வந்திருக்கும். உங்க வீட்டுல இன்னைக்கு ஃபங்க்ஷன் என்பதால் யாரும் பார்க்கலை போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு மீடியா வரப்போகுது. அப்போ இதே பதிலா சொல்லு என்றவன், வேண்டாம்டா கதிர், இது தானடா உன் கனவு. இதுக்கு தானே நீ இத்தனை வருஷமா ராத்திரி பகலா உழைச்ச. யாருக்குமே முதல் படத்துல இந்த வாய்ப்பு கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போற்றாத என இத்தனை நாள் அவனுடன் இருந்த, அவனின் கஷ்டங்களை பார்த்திருந்த ஒரு நல்ல நண்பனாக அவனுக்கு எடுத்து சொல்ல, நிலவன் அவனின் முடிவில் இருந்து மாறாமல், இல்ல வைபவ், எனக்கு இது வேண்டாம் ப்ளீஸ். இதுக்கு மேல இத பத்தி பேசவும் வேண்டாம். வா, உள்ள போகலாம், டைம் ஆச்சு என நண்பனை அழைத்து கொண்டு தோட்டத்தை சுற்றி முன் வாசல் வழியாக வீட்டிற்குள் செல்ல வைபவால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை தடுக்க முடியவில்லை. நேரமானதால் நிலவனை அழைத்து வருமாறு சுசீலா நித்திலாவை அனுப்பி வைக்க, இவர்களின் உரையாடலை முதலில் இருந்து கேட்ட நித்திலாவின் உணர்வுகளை வார்த்தையால் வடிக்க முடியாமல் அவள் நெஞ்சை அழுத்தியது. எனக்காக வேண்டாம் என்று விட்டானா? இதற்காகத்தானே அவனின் அத்தனை உழைப்பும்? ரோஷினி, சுசீலா, விந்தியா என அனைவரும் அவனின் கனவை பற்றி அவள் வாழ்ந்த அந்த ஒரு வருடத்தில் எத்தனை முறை, எத்தனை விதமாக அவளிடம் சொல்லி இருக்கின்றனர். அவளும் அவனின் வேலையின் மேல் அவனுக்கிருந்த காதலை உணர்ந்திருக்கிறாள். அவன் தன்னிடம் கூடும் சமயங்களில் அவன் வேலையில் அன்று கிடைத்த சந்தோஷத்தை அவன் அணைப்பில் தன்னிடம் உணர்த்தியிருக்கிறான். அவனுக்குள் இருந்த திறமை அவன் 12ஆம் படிக்கும் போதில் இருந்து வெளிவந்ததாக சுசீலா சொல்லி இருக்கிறார். அவனின் கல்லூரி நாட்களில் குழந்தை தொழிலாளிகளின் நிலை பற்றி அவன் எடுத்திருந்த குறும்படம்
தமிழ்நாடு குழந்தைகள் நலன் அமைப்பு சார்பில் பாராட்டப்பட்டு அதற்கு அவர்கள் கொடுத்த விருது இன்றும் அவர்கள் வீட்டு ஷோகேஸில் வீற்றிருக்கிறதே. அதை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் நித்திலாவின் மனதில் பெருமை தலை தூக்கும். ஆனால் இவன் எப்போது தன்னை உபயோகப்படுத்தி இருக்கிறான் என்று தெரிந்ததோ அப்போது அவளுக்கு அவனின் செயலில் வருத்தம் தான் வந்ததே ஒழிய அவன் முன்னேற வேண்டாம் என்று ஒரு நாள் கூட அவள் நினைத்ததில்லை. எத்தனை முறை இவன் மட்டும் இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே என அவள் மனதில் வருந்தி இருக்கிறாள். இப்போதும் இது அவனின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. இதை அவன் வேண்டாம் என்று சொல்ல தான் காரணமாக இருக்கக்கூடாது என அவள் மனதில் உறுதி எடுத்த சமயம் ரோஷினி வந்தழைக்க தன் மன உணர்வுகளை அவள் முன் மறைத்து அங்கிருந்து விழா நடக்கும் இடத்திற்கு சென்றாள். வீட்டு கூடத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கூடியிருக்க குழந்தையின் தொட்டில் அருகில் நிலவன் சிரித்த முகமாக நிற்க நித்திலாவின் கண்களில் அவன் மட்டுமே தெரிந்தான். அவளுக்கு இப்போது அவளின் பழைய கோபம், வெறுப்பு, வருத்தம் எல்லாம் பறந்தோடி அவனின் முகத்தை ஊன்றி பார்த்தாள். அவனின் அழகிய முகத்தில் தெரிந்த வசீகர சிரிப்பு மற்றவர்களுக்காக வரவழைக்கப்பட்டது. இப்போதும் அவன் கண்களில் ஒரு சோகம். அது தனக்காகத்தான் என நினைக்கும்போது அவள் காதல் மனம் உருகி வழிந்தது. எத்தனை முறை தன்னை தேடி வந்தான். அவன் செய்த ஒரு செயலுக்கு எத்தனை வகையில் தண்டனை அனுபவித்தான். அவனின் வார்த்தைகளில் தான் எத்தனை யாசிப்பு. அதில் தெரிந்த அவனின் காதலின் வலிமை அவளையும் தாக்கியது. சுசீலா அழைத்து அவளை நிலவனின் அருகில் நிற்க சொல்ல உரிமையுடன் அவனை நெருங்கி அவனின் வலிய புஜங்களை இரு கைகளால் பற்றி அவன் தோளில் சாய்ந்தாள். அவளின் இந்த செய்கை நிலவனை முதலில் திகைக்க வைத்தாலும் அதன் பின் அவன் மனதில் பூ மாறி பொழிய செய்தது. யாரின் கண்களையும் உறுத்தாத வண்ணம் அவளின் இந்த செய்கை அன்னையின் மடி தேடி வரும் குழந்தையைப் போலிருக்க அவளின் தோளை சுற்றி தன்னிடம் வளைத்து கொண்டு அவன் கண்களை மூடித் திறக்க அவனின் இந்த புரிதல் அவளை மேலும் அவனிடம் ஒண்ட செய்தது. அவளுக்கு இப்போது அவன் தேவை என்பது அவன் செயல்கள் சொல்ல, அதே சமயம் அனைவரின் முன்னும் மனைவியின் துயர் துடைக்க முடியாமல் நிலவனும் தவித்தான். அதற்கு மேல் இவர்களை தனியே விடாமல் நல்ல நேரம் முடியும் முன் குழந்தைக்கு பேர் வைத்து அத்தைகள் யாராவது சக்கரை தண்ணி ஊத்துங்க என ஒரு பெரியவரின் குரலில் கலைந்தனர். அவரின் குரலில் நித்திலா தன்னிலை அடைந்து கணவனிடமிருந்து நகர முற்பட அவளை தன்னுடனே நிறுத்தி கொண்டான். சுசீலாவின் கண்களுக்கு இவர்களின் தவிப்பு நன்றாகவே தெரிந்தது. இவர்கள் பார்வையில் தெரியும் காதல் அந்த அன்னைக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அளிக்க அதே சந்தோஷ குரலில், என் பேரனுக்கு என்ன பேர் வைக்க வேண்டும் என்று 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா என கேட்க நித்திலா திகைத்து நின்றாள். இதை பற்றி அவள் சிந்திக்கவே இல்லையே. அவளை சிந்திக்க விடாமல் அடுத்தடுத்து நிகழ்ந்த உணர்ச்சி போராட்டத்தில் சிக்கி தவித்தாளே. அவள் அப்பாவியாக நிலவனின் முகம் பார்த்து உதட்டை பிதுக்க நிலவனுக்கு அவளின் இந்த செய்கையில் அவளின் இதழ் பற்றி கோலம் எழுத வேண்டும் என்று எழுந்த ஆவலை சுற்றுப்புறம் அடக்கியது. என்ன நித்தி இப்படி திருன்னு முழிக்கிற? என்ன பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணலையா என்ற சாருவின் கேள்விக்கு, ஓஹோ அது எல்லாம் முடிவு பண்ணியாச்சு என்றவன் நித்திலாவின் காதில் ஏதோ சொல்ல அவள் விழி விரிய அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். எப்பா, நாங்களும் இங்க இருக்கோம், உங்க ரொமான்ஸ் பேர் வச்சுட்டு அப்புறம் அதோ அந்த ரூமுக்கு போய் வச்சுக்கோங்க என்ற சாயியின் கிண்டலுக்கு நிலவன் சிரிப்பை உதிர்த்து விட்டு தொட்டிலில் படுத்திருந்த அவர்கள் பிள்ளையை கையில் ஏந்தி அவன் காதருகில் தம்பதி சகிதமாக விஷலாகாஷ் 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 என கூட்டத்தில் அனைவரின் கைதட்டலுடன் அப்பெயர் பாராட்டப்பட்டது. கூட்டத்தில் இருந்த பெரியவர், அடடே, அகிலம் காக்கும் அந்த சிவனின் பெயரை வச்சிருக்கீங்க, குழந்தை நல்லா இருக்கணும் என மனதார ஆசிர்வதிக்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அந்த பெயரின் மற்றொரு காரணம் அறிந்திருந்தனர். அதன் பின் வீட்டின் முதல் பெண் வாரிசான விந்தியா விஷாலிற்கு சர்க்கரை தண்ணீர் விட்டு பெயர் சொல்லி அவன் தளிர் விரல்களில் வைர மோதிரம் அணிவிக்க வைபவ்
தன் நண்பனின் மகனுக்கு தங்க செயின் போட்டுவிட அனுஜா அவளின் பரிசாக குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு அவனுக்கு குட்டி பொம்மை கொடுக்க, ரோஷினி அவளின் பரிசாக கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்க அனைவரின் மனமும் நிகழ்ந்தது. அதன் பின் ஒவ்வொருவராக அவர்களின் பரிசை கொடுக்க, சாய் வந்திருந்த விருந்தாளிகளை உணவு கூடத்திற்கு அழைத்து செல்ல, இதற்கு மேல் தாங்காது என்பது போல யாரின் கவனத்தையும் ஈர்க்காத வண்ணம் நித்திலா நிலவனின் கையை பிடித்து தங்கள் அறைக்கு அழைத்து சென்றாள். நிலவனுக்கு அவள் முகத்தில் தெரிந்த தவிப்பு தன்னிடம் பேச விழைகிறாள் என்பதை உணர்ந்து ஒன்றும் பேசாமல் அவளுடன் சென்றான். அறைக்குள் வந்து கதவை அடைத்ததும் நித்திலா எதுவும் பேசாமல் நிலவனை இறுக்கி கட்டிப்பிடித்து அவனின் மார்பில் சாய்ந்தழுதாள். அவள் கேவி கேவி அழுததில் அவளின் கண்ணீர் சட்டையை மீறி அவனின் மார்பை நனைக்க நிலவன் அவளை தடுக்கவில்லை. அவனும் அவளை தன்னுள் புதைத்தவாறு அழுதான். இத்தனை நாள் அவர்களுக்குள் இருந்த கோபம், வருத்தம், ஒதுக்கம், துக்கம் அனைத்தையும் இன்றுடன் இந்த கண்ணீருடன் முடித்து கொள்ள வேண்டும் என்று அழுதனர். தன் துணை தன்னை ஏற்றுக்கொண்ட ஆனந்தத்தில் நிலவன் அழுதான். இத்தனை நாள் தன் துணையை ஒதுக்கி வைத்ததில் நித்திலா அழுதாள். யாரும் யாரையும் தடுக்கவில்லை. இன்றுடன் தங்களின் சோகங்களை முடித்து கொள்ள நினைத்து அழுதனர். எத்தனை நேரம் அக்கண்ணீர் போராட்டம் தொடர்ந்ததோ. நிலவன்தான் முதலில் தன்னை கட்டுப்படுத்தினான். நித்திலாவை தன் மார்பில் இருந்து நிமிர்த்தி அவள் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டவன் கேவி கேவி அழுததில் அவள் நாக்கு வறண்டு போயிருக்க அவளை நடத்தி சென்று படுக்கையில் அமர வைத்து மேஜையில் இருந்த தண்ணீரை எடுத்து கொடுக்க மறுக்காமல் அதை வாங்கி குடித்து நிலவனுக்கும் கொடுத்தாள். அவனும் குடித்துவிட்டு அவளை மீண்டும் தன் நெஞ்சில் சாய்த்தான். அவள் தடுக்கவில்லை. அவனின் நெஞ்சில் மஞ்சம் கொண்டாள். வெகு நேரம் இருவருக்குள்ளும் அமைதி, அமைதி மட்டுமே. அதற்குள் நிலவனின் கைபேசி அழைக்க நித்திலா நகர்ந்ததும் அவளை தன் கை அணைப்பில் வைத்துவிட்டு எடுத்து பார்த்தான். வைபவ் தான் அழைத்திருந்தான். சொல்லு வைபவ் என்ற அவன் குரல் கரகரக்க அதை படித்து கொண்ட அவன் நண்பன், டிஸ்டர்ப் பண்ணனதுக்கு சாரிடா மச்சான். ஆனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வரையா? கூட்டமா? யாருடா என்றவன் பேசியவாறு ஜன்னல் அருகே செல்ல அவர்கள் வீட்டு கேட்டின் முன் மீடியா மக்கள் மைக் கேமராவுடன் காவலரிடமும் சுவாமிநாதனிடமும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அவங்கள தோட்டத்துல நிறுத்தி வை வைபவ், நான் இப்ப வரேன் என்றவன் போனை அணைக்க அவன் பின்னாலேயே வந்த நித்திலா நிலைமையை புரிந்து கொண்டு என்னாச்சு என்றாள். விஷயத்தை அவனிடமிருந்தே வாங்கிவிடும் நோக்கில். அது ஒண்ணுமில்ல, சும்மா ஒரு இன்டர்வியூ, நான் பேசி அனுப்பிட்டு வரேன் என நகர அவன் கையை பற்றி நிறுத்தினாள். என்ன நிலா, தோ கொஞ்ச நேரத்துல வந்துடுற என மீண்டும் நகர, நீங்களும் வைபவும் பேசினது எல்லாம் நான் கேட்டேன் கதிர் என்றதும் ஒரு நொடி அதிர்ந்து பின் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அமைதி காத்தான். அவளே தொடர்ந்தாள். இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்தை எனக்காக தூக்கி போட என்னைக்குமே நான் விரும்ப மாட்டேன் கதிர். நீங்க செய்தது தப்புதான். இப்பவும் என்னால் அதை ஒத்துக்க முடியாது. ஆனால் அதையும் மீறி நீங்க இந்த விருதினை வாங்க தகுதியானவர் கதிர். உங்க கனவை நீங்க உண்மையா நேசிச்சிருக்கீங்க. அதுல பொய் இல்லை கதிர். என்னதான் நீங்க அந்த ஒரு வருடம் என்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அதில் நீங்க உங்க கனவை அடைய வேண்டும் என்ற உறுதி இருந்திருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் உதவி இருக்கேன்னு நினைச்சு எனக்கு சந்தோஷமாத்தான் இருக்கு. அதனால நீங்க இதை மறக்க கூடாது என அவனின் மறுப்புக்கு இவள் மறுப்பு தெரிவிக்க அவனோ இல்ல நிலா, எனக்கு இது சரியா படல. அவன் அருகில் வந்து அவன் கண்களை நேராக பார்த்து, எனக்காகத்தானே இதை வேண்டாம்னு சொல்றீங்க? நானே சொல்றேன், நீங்க இதை ஏத்துக்கணும். இதுவரைக்கும் உங்ககிட்ட என் காதலை தவிர வேற எதையும் நான் கேட்டதே இல்லை. எனக்காக ப்ளீஸ் என குரலில் கெஞ்சலுடன் சொல்ல அவனால் இதை மறுக்க முடியுமா என்ன? அவன் காதல் மனைவியின் முதல் ஆசை வேறு. அவளை தன்னோடு இறுக்கி அணைத்து அவள் முகத்தை பார்த்து உனக்காக என அவள் இதழ்களில் கவிதை படைத்துவிட்டு விலக நித்திலா அவன் கையை பற்றி இப்படியேவா போக போறீங்க
என, ஏன் இதுக்கென்ன என குனிந்து அவன் ஆடையை பார்க்க அதில் நித்திலாவின் கண்ணீர் கரையும் அவள் கண்களில் தீட்டிய மையின் கரையும் இருக்க அவன் ஒரு அசட்டு சிரிப்பை உதிர்த்தான். அவனின் சிரிப்பை ரசித்தவாறு, இருங்க, வேற ட்ரெஸ் எடுத்து தரேன் என அலமாரியை திறந்து கருஞ்சிவப்பு நிற காட்டன் சட்டையை எடுத்து கொடுக்க அதை அவன் பட்டு வேட்டியுடன் அணிந்து கொண்டவன் கழுத்தில் காலையில் சுசீலா கொடுத்த தங்கச் செயினுடன் பார்ப்பதற்கு கிராமத்து மைனர் தோற்றத்தில் கம்பீரம் குறையாமல் இருந்தான். சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க, இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும் என அவனின் கண்களிலும் குரலிலும் காதலோடு சொல்லி விடை கொடுக்க அதில் கட்டுண்ட அக்காதல் கள்வன், நானும் உங்கிட்ட நிறைய பேசணும் நிலா, அவங்கள அனுப்பிட்டு இன்னைக்கு ஃபுல்லா உன்னோட மட்டும்தான் என இரு பொருள்பட பேச வெட்கத்துடன் அவனை அனுப்பி வைத்தாள். கனவுகளுக்குள் நான், என் கவிதைகளுக்குள் அவள், செருக்காக இருந்த என்னை அவள் மறக்கா வண்ணம் இருக்க வைத்து சென்று விட்டாள். அவளோடு சேர்ந்து என் எண்ணங்களும் சென்று விட்டன. வானம் தன் பரப்பளவை இருட்டாக்கி நிலவுக்கு வழிவிட மேகத்தை கிழித்து கொண்டு தன் ஒளியால் பூமிக்கு குளிர் பரப்பிக் கொண்டிருந்த அக்காரிருள் வேளையில் கணவனின் வரவுக்காக காத்திருந்தாள் நித்திலா. காலையில் அவனை சுற்றி மைக் பிடித்து கேள்வி கேட்ட அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் தகுந்த பதில் சொல்லிக் கொண்டிருந்தவன் பிறகு அவனின் சினிமா துறை நண்பர்களும் அவனுக்கு விடாமல் அலைபேசி மூலம் அவனை தொடர்பு கொண்டு அவனை ஒரு சின்ன பார்ட்டிக்கு அழைக்க அவனால் அதை மறுக்க முடியவில்லை. நிலவன் என்னதான் இங்கே அனைவரின் முன்பும் இயல்பாக காட்டிக்கொண்டாலும் அவனின் மனது முழுவதும் அவனின் நிலவை சுற்றியே வலம் வந்தது. நித்திலாவை அழைத்து விவரம் சொன்னவன் வீட்டிலும் அனைவரிடமும் அவர்கள் வாழ்த்துக்கள் ஆசிர்வாதத்துடன் விடைபெற்று மனமே இல்லாமல் கிளம்பினான். காலையில் போனவன் இன்னமும் வராமல் இருக்க அவனின் வரவிற்காக காத்திருந்தாள் நித்திலா. எப்போதும் போல் இல்லாமல் இன்று அவளின் மனம் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிந்த நீரோடையாக இருந்தது. அது இத்தனை நாள் மனதில் இருந்த உணர்வுகளை இன்று கணவன் முன் கண்ணீரால் கொட்டி தீர்த்ததில் வந்த நிம்மதியா, இல்லை அவனின் இதமான அணைப்பு தந்த நிம்மதியா என்பதை அவள் அறியவில்லை. அவனிடம் இன்று நிறைய கேட்க வேண்டும், நிறைய பேச வேண்டும் என்று அவள் மனதில் நினைத்து கொண்டிருக்க அவளை அதிகம் காக்க வைக்காமல் இரவு 9 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தான் நிலவன். ஓசை எழுப்பாமல் அறைக்குள் ஒரு பார்சலுடன் வந்தவன் பார்சலை நித்திலாவின் கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து வைத்தவன் நேரே தன் புதல்வன் படுத்திருக்கும் தொட்டில் அருகே சென்று அவனின் நெற்றியில் தன் மீசை ரோமங்கள் படாதவாறு மென்மையாக முத்தமிட்டு விலகும் வரை நித்திலா அவனின் வரவை கவனிக்கவில்லை. கருப்பு நிறத்தில் சிவப்பு புள்ளி வைத்த சேலை அவளின் சந்தன மேனியை தழுவி இருக்க அந்த நில ஒளியில் தேவ மங்கை போல ஜொலித்தவள் பின்னால் இருந்து அவளின் இடுப்பை சுற்றி மென்மையாக அணைத்து அவளின் காது மடலில் இதழ் ஒற்றிய நிலவன், சாரிடா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் என அவள் கழுத்தில் கோலம் போட அவனின் அணைப்பில் முதலில் அதிர்ந்து பின் கணவனின் ஸ்பரிசம் உணர்ந்து பின்னால் சரிந்து அவனின் மார்பில் கண் மூடி தலை சாய்ந்தவள் அவனின் நெருக்கத்தை இன்னும் இன்னும் அதிகம் நாடினாள். இது மாதிரி இதமான தருணத்திற்காக அவள் பல முறை ஏங்கியிருக்கிறாளே. அவளின் உணர்வு புரிந்து தன்னோடு மேலும் இருக்கினான். நெடுநேரம் தொடர்ந்த அந்த இதமான அணைப்பில் இருந்து முதலில் விலகிய நிலவன் அவளை தன் புறம் திருப்பி கண்ணோடு கண் நோக்கினான். அவனின் அந்த பார்வை நித்திலாவின் உடலை சிலிர்க்க செய்ய அவனின் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் அவனின் நெஞ்சிலே புதைந்தாள். அவளின் இந்த வெட்கம் நிலவனை மேலும் அவளை சீண்டி பார்க்க தூண்ட அவன் கைகள் அவளின் மேனியில் விளையாடத் துவங்க நாணத்தில் அவனிடமிருந்து விலகி அறைக்குள் சென்றாள். உதட்டில் சிரிப்புடன் அவளை தொடர்ந்தவன், நீங்க சாப்பிட்டாச்சா, இல்லைன்னா டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்ற அவளின் அக்கறைக்கு அவன் ஆமோதிப்பாக தலையசைத்தும் அவள் கையில் டவலை கொடுத்து, அப்போ நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நிறைய பேசணும், அதுக்கு பிறகுதான் எல்லாம் என கண்டிப்புடன் சொன்ன விதத்தில் அவனின் இதழ்கள் புன்னகை பூக்க, உத்தரவு மகாராணி
என இடைவரை குனிந்து சலாம் போட நித்திலா அவனின் செய்கையில் சிரித்தாள். அவன் குளித்துவிட்டு ஷார்ட்ஸ் டி-ஷர்ட் அணிந்து வெளியே வரவும் நித்திலா கீழிருந்து பால் எடுத்து வரவும் சரியாக இருக்க அவனின் கையில் பால் கிளாஸை கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை எடுத்துக்கொண்டு படுக்கையில் அமர அவனும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு, விஷால் இன்னைக்கு நேரமே தூங்கிட்டான் போல என பேச்சை ஆரம்பிக்க, ஆமா, காலையிலிருந்து நிறைய பேர் தூக்கி தூக்கி அவன் சரியா தூங்கல, அதான் 7 மணிக்கே தூங்க வச்சுட்டேன் என அவனுக்கு பதில் கொடுக்க, அப்போ இன்னைக்கு நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என அவன் கண் அடித்து சிரிக்க அவளும் சிரித்தவாறு, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, சரியான அப்பா பிள்ளை, 9 மாசம் ஏன் வயிற்றுல இருந்துட்டு இப்ப 1 மாசமா அவனுக்கு உங்க தோள்தான் பிடிச்சிருக்கு போல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சினுங்குவான் பாருங்க என அவள் சொல்லி முடிக்க அவர்களின் செல்ல மகன் தந்தையின் கவனத்தை ஈர்த்தான். அவன் உதட்டில் புன்னகையுடன், நான் சொன்ன இல்ல, சரியான திருட்டு பூனை என செல்லமாக மகனை வைத்துவிட்டு இருவரும் குடித்த கிளாஸை அவனிடமிருந்து வாங்கி குளியல் அறையில் சென்று கழுவி வரவும் நிலவன் படுக்கையில் சாய்ந்து மகனை தோளில் போட்டு உறங்க வைக்க அவனை நோக்கி மலர்ந்த புன்னகையுடன் வந்தாள். என்னடா சிரிப்பு? இல்ல, உங்களை பழி வாங்கறதா நினைச்சு ராத்திரியில நான் பண்ணின கூத்த நினைச்சு சிரிச்சேன் என படுக்கையை சரி செய்து அமர அவளை ஒரு கையால் இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டவன் அவள் தலையில் செல்லமாக முட்டி, ஆட பைத்தியமே, யாருக்காவது பெத்த பிள்ளைய தூங்க வைக்கிறதுல கஷ்டம் இருக்குமா? நான் சந்தோஷமாத்தான் செஞ்சேன், அதுதான் உனக்கு கடுப்பு கிளப்பிடுச்சு போல என கிண்டல் அடிக்க, நான் இருந்த மனநிலை அப்படி கதிர், எனக்கு கல்யாணத்தை பத்தி எந்த சிந்தனையுமே இல்லாம இருந்தேன். அப்போ சாருவுக்கு நடந்த திருமணமும் அவள் வாழ்ந்த வாழ்க்கையும் நானும் கல்யாணம் பண்ணினா இப்படித்தான் இருக்கணும்னு நிறைய கனவுகள் இருந்துச்சு. ஆனா அது எல்லாம் உங்களின் நடவடிக்கையில் மாறி போனதால எனக்கு என்னவோ போலிருந்தது, நிறைய ஏமாற்றம். அதை சரி செய்யறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டேன். அவள் மனம் உணர்ந்து அணைப்பை இறுக்கியவனுக்கு அவள் மனது புரிந்தது. நீ யோசிச்சதுல தப்பில்லடா, நீ மட்டும் என்னை விட்டு பிரியாம இருந்திருந்தா எனக்கு உன் வலி புரிஞ்சிருக்காதோ என்னவோ. நீ என்னை விட்டு விலகி எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்ட. அதோட வலியை உணர்ந்த போதுதான் எனக்கு உன் வலி புரிஞ்சது. அதுவும் இல்லாம நீ நம்ம குழந்தைய அழிச்சிட்டேன்னு நினைச்சு நான் பட்ட துன்பம், அப்பா, இன்னைக்கும் என்னால அதை மறக்க முடியல. அன்னைக்கே நான் மனசளவுல செத்து போயிட்டேன் நிலா. உன்னை அன்னைக்கு மூணார்ல நம்ம குழந்தையை உன் வயிற்றுல பார்த்ததும் தான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்தது. உன்னை முழுசா பார்க்கும் வரை ஒரு இரவு கூட நான் நிம்மதியா கண் மூடியதில்லை. அன்றுதான் நான் உன்னை முழுசா உணர்ந்தேன். அவள் மேலும் தொடர்ந்தாள். நீங்க அவ்வளவு செய்தும் என்னால முதலில் உங்களை விட்டு பிரிய முடியல கதிர். ஏதோ ஒண்ணு என்னை தடுத்தது. இப்ப யோசிக்கும் போதுதான் புரியுது அது என்னன்னு. அது எனக்கு உங்கள் மேலிருந்த காதலால் என்பது. ஆமா கதிர், நான் உங்களை ரொம்பவும் காதலிக்கிறேன். அது எங்க எப்போ ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு புரியல. சுசீமாவை ஊட்டியில பார்த்த போதே என்னமோ எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வருஷ உறவு போல என் உள்ளுணர்வு சொல்லிச்சு. அன்னைக்கு அவங்க மயங்கி விழுந்ததும் சுவாமிநாதன் அவரை பார்த்துக்க யாருமே இல்லை என்றதும் அப்பவே முகம் தெரியாத உங்க மேல எனக்கு நிறைய கோபம். அப்புறம் அன்னைக்கு சுசீமா என்கிட்ட உங்களை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்ட நாள் போன்ல உங்க சந்தோஷமான குரல், உங்களுக்கு ஒரு நல்லது நடந்ததும் அதை முதலில் நீங்க உங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு என்னமோ பழைய கோபம் போயிடுச்சு. நீங்க அம்மா மேல பாசம் இல்லாதவர் போல நினைக்க தோணல. அம்மாக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பவர் நிச்சயம் உங்களுக்கு வரப்போற என்னையும் நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்பிக்கை வந்துச்சு. அந்த உந்துதலில் தான் நான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் போல. நிலவன் அவளை இடைமறிக்கவில்லை. அவனுக்கு இப்போதாவது அவளின் மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அவள் பேசும்போது தலையிடாமல் இருந்தான். அப்புறம் அன்னைக்கு பொண்ணு பார்க்கும்போது கூட நீங்க உங்க ஆசையை பத்தி என்கிட்ட தெளிவாக பேசியது எனக்குள் உங்களை பத்தி நல்ல எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனா திருமணத்தின் போதும் அதுக்கு பிறகும் உங்க நடவடிக்கை என்னை குழம்ப செய்தது.
நீங்க ஏன் இப்படியெல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கலை. ரொம்பவும் குழப்பமா இருந்தேன். ஆனா நீங்க அன்னிக்கு என்னை என் உடம்புக்காகத்தான் என்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? எந்த பொண்ணும் கட்டின கணவர்கிட்ட இருந்து கேட்க கூடாத வார்த்தை என்றவள் கண்களில் கண்ணீர் அருவி பொழிய நிலவனின் கண்களும் பனித்தன. எத்தனை பெரிய கொடியவனாக நடந்து கொண்டோம் என அவனின் மனதே அவனை கேள்வி கேட்டது. ஆனால் அப்போதும் உங்களை எப்படியாவது சரி பண்ணிடலாம் என்றுதான் நினைத்தேன் கதிர். ஏன்னா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தது. ரோஷினியிடம் என்னை நீங்க விட்டு கொடுத்ததில்லை. மற்றவர்கள் முன் என்னை அவமதித்ததில்லை. என்னை முழுசாக வெறுப்பவர் அடுத்தவரிடம் என்னை விட்டு கொடுக்காமல் இருந்தது எனக்கு உங்க மேல நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஆனா அந்த ராத்திரி என அவள் தயங்கி நிற்க இம்முறை நிலவன் வாயை திறந்தான். தன் தோள்களில் தூங்கிய பிள்ளையை மீண்டும் தொட்டிலில் போட்ட நிலவன் நித்திலாவிடம் திரும்பி, அன்னிக்கு என்னாச்சு நிலா? சத்தியமா இப்ப கூட என்னால நினைவுக்கு கொண்டு வர முடியல என அறிந்து கொள்ளும் ஊந்துதலுடன் கேட்க அவள் சொன்னாள். கேட்ட நிலவன் மிகவும் வருத்தமடைந்தாலும் அவனுக்குள் ஒரு கேள்வி இருந்தது. அதை கேட்டும் விட்டான். நித்தி, நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே என அவன் தயங்க, கேளுங்க கதிர், இனிமே நமக்குள்ள எந்த மனக்கசப்பும் கூடாது. இன்றுடன் எல்லாத்தையும் பேசி முடிச்சுடலாம். அது அது வந்து நான் உன் கணவர் தானே, நீ ஏன் முன்னாடி அப்படி இருந்தா தப்பா என தயங்கி தயங்கி கேட்க அவன் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட நித்திலா அவனின் தாடையை பற்றி, நான் அதை தப்புன்னு சொல்லல கதிர். உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு பொண்ணு தன்னை பெற்ற அன்னையிடம் கூட ஒரு கட்டத்துக்கு மேல ஒதுங்கித்தான் இருப்பாள். ஆனா அந்த அன்னையிடம் காட்டாத அந்யோன்யம் தன் கணவனிடம் மட்டுமே இருக்கும். அதுதான் முழுமையான தாம்பத்தியம் கூட. இதுவே நம்ம காதலுடன் வாழ்ந்து ஒருவரின் உணர்வை ஒருவர் புரிஞ்சுகிட்டு வாழ்ந்திருந்தா நீங்க கேட்டதை நான் நிச்சயம் செய்திருப்பேன் கதிர். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க கதிர், நாம வாழ்ந்த வாழ்க்கையை உங்களுக்கு என் மேல் பற்றுதலே இல்லை. ஏற்கனவே ஒரு முறை என் உடம்புதான் உங்களை கவருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டா எனக்கு எப்படி இருக்கும்? ஏதோ ஏதோ ஒரு விஷயம் என அவள் துவங்கும் முன் அவள் வாயை தன் கைகளால் மூடினான். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாத நிலா. நீ எவ்வளவு உயர்ந்தவள் என்பது எனக்குத்தான் தெரியும். நீ எனக்கு பொக்கிஷம் நிலா. அந்த பொக்கிஷத்தை சரியா பாதுகாக்க தெரியாத முட்டாள் நான் என உணர்ச்சி பூர்வமாக சொல்ல அவள் நிகழ்ந்தாள். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் கதிர். அந்த நிலையிலும் நீங்க வேறொருத்தி பின்னால போகாம என்னை நாடி வந்ததில் எனக்கு ரொம்ப நிம்மதி. அது அப்போது எனக்கு புரியல. அதே சமயம் நான் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கை பொய்த்து போகலை என்பது நான் உங்களை விட்டு பிரிந்து வந்த பிறகு யோசித்த போது அந்த நிகழ்வு எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்தது. அன்று மட்டும் என் அன்னை இறக்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் நான் உங்களை விட்டு பிரிந்திருக்க மாட்டேனோ என்னவோ. நிலவன் அவள் பட்ட காயத்தை என்ன சொல்லி ஆற்றுவது என தெரியாமல் தவித்தான். தான் அவளுக்கு அத்தனை தீங்கு செய்தும் எத்தனையோ விதங்களில் தன்னிடம் காதலை யாசித்தவள் இவன் கண்ணுக்கு தெய்வ பெண்ணாக தெரிந்தாள். அவளை அருகில் இழுத்து அவளை இறுக்கி அணைத்து தான் அவளுக்கு செய்த துன்பத்தை நினைத்து கண்ணீரால் பூஜை செய்தான். நான் எந்த நிலையில இருந்திருந்தாலும் உன்னைத்தான் தேடி வந்திருப்ப. அந்த அளவுக்கு நீ எனக்குள் ஆட்சி செய்திருக்க. நீ என்னை ரொம்பவும் பாதிச்சிருக்க நிலா. என் உயிருடன் கலந்த உன்னை விட்டு நான் எங்கடா போவேன்? அந்த அளவுக்கு நீ எனக்குள் ஆட்சி செய்திருக்க. நீ என்னை ரொம்பவும் பாதிச்சிருக்க நிலா. என் உயிருடன் கலந்த உன்னை விட்டு நான் எங்கடா போவேன்? அவன் ஒவ்வொரு வார்த்தையிலும் நித்திலா அவனின் காதலை உணர்ந்தாள். வெகு நேரம் அழுதவனை தேற்ற முடியாமல் அழவிட்டவள் அவனை பிரித்தெடுத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டாள். அவளையே பற்றுக்கோடாக பிடித்து கொண்டு பேசினான். நிலா, நான் உன்னை நேர்ல பார்க்கும் முன்னே என் மனதில் நீ சலனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய். இல்லை என்றால் அத்தனை நாள் திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்றவன் அன்னைக்கு அம்மா கேட்டதும் ஒப்பு கொண்டிருக்க மாட்டேன். திருமணம் முடிந்த பின் நீதான் எனக்கு சொந்தமாகி விட்டாயே என்ற அதிகப்படியான உரிமை உணர்வில் உன்னை வதைத்து விட்டேன்.
எனக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகவும் கம்மி நிலா. அதனால கூட நான் இந்த மாதிரி செய்திருக்கலாம் என அவன் தன் நிலையை சொல்ல, நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன் 1க்கு 100 தடவை யோசித்து செய்தாலே அடுத்தவங்க மனசு புரிஞ்சிடும். நிலை அறியாமல் செய்யும் காரியம் தான் தவறு. மனிதர்களை புரிந்து கொள்வது பெரிய வித்தை இல்லை கதிர். அவர்களின் கண்களை வைத்து அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என அவன் எண்ண ஓட்டத்தை புரிந்தவள் போல் சொல்ல, ஆனா நீ என்னிடம் ஒவ்வொரு முறை காதலை யாசித்த போதும் நான் உன்னை காதலித்தேன்டா. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் ஒவ்வொரு முறை உன்னை நாடிய போதும் நிச்சயம் அதில் போலித்தனமில்லை நிலா. அதை நீ நம்பணும். நித்திலா, நான் புரிந்து கொண்டேன் எனும் விதமாக அவன் நெற்றியில் இதழொற்றினாள். நான் செய்த முட்டாள்தனமான நிகழ்வுக்கு என் உயிர் வரை வருந்துகிறேன் நிலா. அதை பற்றி திரும்ப திரும்ப விளக்கம் சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் இனி வரும் ஒவ்வொரு நாளிலும் உன்னை எந்த விதத்திலும் துன்புறுத்த மாட்டேன். இது நான் உன்மேல் வைத்திருக்கும் காதலின் மேல் ஆணை என உறுதியான குரலில் சொன்னவன் ஒன்றும் பேசாமல் தன் அணைப்பினில் வைத்திருந்தான். அந்த அணைப்பு இருவரின் 2 வருட துன்பத்தை விரட்டியடிக்கும் அணைப்பாக இருந்தது. தங்கள் திருமண வாழ்க்கை பொய்த்து போகவில்லை. அதில் காதலும் நேசமும் அன்பும் மற்றும் உண்மையும் இருந்தது என்பதை ஒருவருக்கொருவர் உணர்த்தியது அந்த அணைப்பு. இந்த இறுக்கமான சூழ்நிலையை நித்திலாவே கலைத்தாள். இன்னமும் எத்தனை நேரம் இப்படியே உட்கார்ந்திருக்க போறீங்க என அவன் காதோரம் கிசுகிசுப்பாய் கேட்க, அவள் மார்பில் இருந்த தலையை உயர்த்தியவன் என நிலா என்னை கவனிக்கும் வரை என சிரிப்புடன் சொல்ல, கவனிப்பா, நல்லா கவனிச்சுட்டா போச்சு என்றவள் அவன் காதுகளை செல்லமாக கடிக்க, ஆஹா என்று அலறியவன், ஏய் வலிக்குதடி என கத்தியவனை, உங்க பையன் தூங்குறான், மெதுவா, அவன் எழுந்துட்டா உங்களுக்குத்தான் திண்டாட்டம் என கிசுகிசுப்பாக பேச அவளை விட்டு விலகியவன், உன்னை என்ன பண்றம் பாரு என மீண்டும் அவள் மேல் பாய, என்ன பண்றீங்க கதிர் என்றவளின் குரலில் காற்று மட்டுமே வெளிவந்தது. என்னோட பையனுக்கு தங்கச்சி பாப்பாவை ரெடி பண்ண போறேன் என அவள் இதழில் பயணம் துவங்க, வேண்டாம் கதிர், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவுல 2 வருஷமாவது இடைவெளி விடணும்னு அத்தை என்கிட்ட இன்னைக்கு சொல்லித்தான் அனுப்புனாங்க என வெட்கத்தோடு சொல்ல, எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்காங்க. வைபவம் என்கிட்ட அதைத்தான் சொன்னான். ஆனா என குழந்தை போல் சிணுங்கி அவன் சோகமாக சொல்ல, தன் கணவனின் முகத்தில் தெரிந்த ஏக்கத்தை படித்து கொண்ட மனைவி அவன் கழுத்தை வளைத்து தன்னுடன் இறுக்கிக் கொண்டது நிலவனை குதூகலப்படுத்த தன் வேலையை செவ்வனே துவங்கினான். அதிகாலை கீழ்வானம் சிவந்து நிலவனின் உறக்கத்தை கலைக்க தன் மார்பினில் மஞ்சம் கொண்டிருந்த வெண்ணிலாவை அவளின் தூக்கம் கலையாதவாறு காதலோடு அணைத்து அவளின் நெற்றியில் இதழுற்றி விலகி எழுந்தான். அவன் மகனும் மனைவியும் தூங்கும் அழகை ரசித்துவிட்டு கீழே வர, அங்கே யாருமற்ற வரவேற்பறையை கண்டு குழம்பி சமையல் அறைக்கு செல்ல, அங்கேயும் யாரும் இல்லாமல் இருக்க, அதற்குள் அவர்கள் வீட்டு தொலைபேசி அடிக்க, எடுக்க சென்றவனுக்கு அந்த பக்கம் சுசீலா பதில் சொன்னார். என்னம்மா, வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? கதிர், நேத்து நித்திகிட்ட சொன்னனே, அவ சொல்லலையா என்றவருக்கு, அவ சொல்லவே இல்லம்மா, எங்க இருக்கீங்க எல்லாரும் என பதில் கொடுக்க, நானும் ஜானம்மாவும் சின்னதா ஒரு 10 நாள் கோவில் டூருக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தது, இப்பதான் டைம் கிடைச்சது. ரோஷிக்கு இப்போ செம் லீவு தானே, அதான் விது கூட கொஞ்ச நாள் இருக்கேன்னு போயிட்டா. சரி, நித்தி இங்க? அவ தூங்குறாமா, எழுந்தா பேச சொல்றேன் என போனை அணைக்க, சுசீலாவிற்கு மகனின் பேச்சில் தெரிந்த புத்துணர்ச்சி நிம்மதியை கொடுக்க, மகனின் நல்வாழ்விற்கு இறைவனிடம் நன்றி சொல்ல பயணமானார். நிலவன் மனதிற்குள் ஒரு பிளானோட தான் கிளம்பியிருக்காங்க என நினைக்க, உதட்டில் புன்னகையுடன் சமையல் அறைக்குள் சென்று தனக்கும் தன் மனைவிக்கும் காஃபி தயாரித்து எடுத்து செல்ல, இன்னமும் துயில் கலையாமல் உறங்கிக் கொண்டிருந்தவள் நெற்றியில் முத்தமிட்டு எழுப்பினான். கணவன் கையில் காஃபியுடன் நிற்பதை ஆச்சரிய விழிகளில் பார்க்க, அப்பா எவ்வளோ பெரிய கண்ணு
என கிண்டல் அடிக்க அவள் சிணுங்கி, இது என்ன நீங்க காஃபி போட்டிருக்கீங்க? உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? ஏன் தெரியாது? எனக்கு எல்லாம் தெரியும் என சரசமாக சொல்ல, சீ போங்க என முகம் சிவந்தவளின் அழகை ரசித்தவாறு இருவரும் சேர்ந்து காஃபி அருந்தி முடித்து அவள் குளித்து வந்ததும் கண்ணாடி முன் நின்றிருந்தவள் கழுத்தில் வைர நெக்லஸை அணிவித்தவன், என் வெள்ளி நிலவுக்கு இந்த நிலவனின் முதல் காதல் பரிசு என கன்னத்தில் முத்தமிட்டவன், லவ் யூடா என அணைக்க ஆச்சரிய முகத்துடன் அவனை பார்க்க, அப்பா காலையிலிருந்து இந்த பார்வை பார்த்து என்ன கொல்லாத நிலா, இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்க, அப்புறம் நான் திரும்பவும் டர்ட்டி பண்ணிடுவேன் என சரசமாக கொஞ்ச, போங்க கதிர் என அவன் நெஞ்சில் குத்தியவள், நானும் உங்களுக்கு ஒண்ணு வாங்கியிருக்க, நேத்து ஈவினிங் அவசர அவசரமா வாங்கினேன், உங்க அளவுக்கு என்னால விலை உயர்ந்தது வாங்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என முகம் தொங்கி சொன்னவளை, அடியே மண்டு, நீயே எனக்கு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம், உன்னை விட எனக்கு வேறொரு பரிசு வேண்டுமா என அவள் கவலையை போக்கியவன், என்னோட கிஃப்ட் காட்டு, நான் பார்க்கணும், சீக்கிரம் சீக்கிரம் என ஆர்வமுடன் சொல்ல, நித்திலா அலமாரியை திறந்து ஜரிகை பேப்பரால் சுற்றிய சின்ன பெட்டியை அவனிடம் கொடுத்தாள். ஆர்வமுடன் பிரித்து பார்க்க உள்ளே ஒரு பேனா இருந்தது. பேனா வகைகளில் மிக விலை உயர்ந்த பேனா. அதை பார்த்ததும் நிலவனுக்கு புரிந்தது. அவளே காரணத்தை சொன்னாள். நேத்து இன்டர்வியூல அவங்க உங்களை அடுத்த படம் எப்போன்னு கேட்டபோது நீங்க அதை பத்தி நான் யோசிக்கலைன்னு அந்த கேள்வியை தட்டி கழிச்சது எனக்கு புரிஞ்சது கதிர். அதுவும் இல்லாமல் நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நான் சினிமாவை விட்டுடுறேன்னு. எனக்கு அதில் சுத்தமா உடன்பாடு இல்லை கதிர். நீங்க உங்கள் கனவை தொடரணும். இதுதான் உங்கள் வாழ்க்கை லட்சியம். நீங்க அதை எனக்காக கூட விட்டு கொடுக்க கூடாது. இப்ப நீங்க எனக்காக விட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த தருணம் வரும்போது அத்தனை நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பொய்த்து போக கூடாதுப்பா. நான் உங்கள் கனவுக்கு எதிரி அல்ல கதிர் என உணர்ந்து சொல்ல நித்திலாவின் புரிதல் நிலவனை பிரமிக்க வைத்தது. அவளை தன் பலம் கொண்ட மட்டும் இறுக்கி தன்னுள் புதைத்து கொள்பவன் போல் அணைக்க அவன் மனமறிந்து அவளும் அவனுடன் ஒன்றினாள். நிலவன் தன்னை அறியாமலே செய்த செயலில் தன் தவறை உணர்ந்து தன் வாழ்வை மீட்டெடுத்து வாழ்க்கையிலும் தான் கண்ட கனவிலும் வென்றான். நித்திலா நல்ல மனைவியாக தன் காதலால் கணவனின் மனதை வென்றாள். இருவரின் கனவுகளும் நிஜமாகி அவர்களின் வாழ்க்கை அழகாக விடிந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.